நாதஸ்வரம் சீரியல் புகழ் பாண்டி கமல் தன்னுடைய மனைவிக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். பிரபல தனுஷ் படத்தினுடைய ஹீரோயின் நடிகை ஒருத்தவங்க அவங்களே வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. எதுக்கு ஒரு நடிகையே ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கேட்டிங்க அப்படின்னா உண்மையாவே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அது கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் சீரியல்களுக்கானது வெளியாயிடுச்சு. ஸோ எந்த சீரியல் எந்த இடத்துல இருக்குன்னு அது ஒரு பக்கம்னு இப்படி 3 சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து உங்களுக்காக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். சன் டிவில ஒரு காலத்துல ஒளிபரப்பாயிட்டு இருந்த பிரபல சீரியலான நாதஸ்வரம் சீரியல் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே கூட அந்த சீரியல்ல நடிச்ச நடிகர் நடிகைகளை இப்ப வரைக்கும் வந்து ரசிகர்கள் யாருமே மறக்கல. இப்ப வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஃபேவரட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு. அதிலும் பாண்டி கேரக்டர்ல பலருடைய திட்டல்களை வாங்கிட்டு இருந்த நடிகர் பாண்டி கமல் நாதஸ்வரம் சீரியலுக்கு பிறகு எத்தனையோ சீரியல்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட அதுல கிடைச்ச அந்த பேரும் புகழும் இது வரைக்கும் எந்த சீரியலுமே கிடைக்கல. என்னுடைய பேர் புகழ் எல்லாமே அந்த சீரியல்ல கிடைச்சதுதான் அப்படின்னு அவரே சொல்றாரு. சமீபத்தில் சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பூவா தலையா அப்படின்ற சீரியலையும் நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல நடிகரா மட்டும் இல்லாம ஆர்ஜேவாகவும் மீஜேவாகவும் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. இவருடைய மனைவி மருத்துவமனையில் இருக்கிறது மாதிரியான ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருந்த நிலையில எல்லாருமே மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. இது குறித்து பாண்டி விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு பெரிய அளவில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஒரு கட்டி இருந்துச்சு, அதுக்காக சர்ஜரி பண்ணோம். இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அமைச்சிருந்தோம், அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பாண்டி கமல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு செய்யப்பட்ட அந்த ஆபரேஷன் தையல் இன்னும் பிரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியுடைய அந்த உடல்நிலை குறித்து அந்த வீடியோ வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 15 வருடங்கள் ஆனாலும் கூட நாதஸ்வரம் சீரியல்ல பாண்டி அப்படின்ற அந்த கேரக்டர் இன்னும் மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. தனக்கு கடவுள் நேரடியாக வந்து உதவி செய்யாமல் திருக்குமரன் சார் மூலமா உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருக்குமரன் தான் நாதஸ்வரம் அந்த சீரியலினுடைய இயக்குனர் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. பொதுவா நடிகர் நடிகைகளோட பெயர்கள்ல தான் பல போலி கணக்குகள் தொடங்கப்பட்டு சோஷியல் மீடியால அப்படியே உலா வந்துட்டு இருக்கும். இப்படி பல ஃபேக் அக்கௌண்ட் சோஷியல் மீடியால இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தனுஷ் படத்துல நடிச்ச ஒரு நடிகை அவங்களே ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அதாவது போலி கணக்குகள் தொடங்கி இருக்கதா சொல்லப்படுறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தனுஷ் நடிப்புல கேவி ஆனந்தோட இயக்கத்தில் உருவான அநேகன் அப்படின்ற திரைப்படத்துல நாயகியா நடிச்சிருந்தவங்க தான் நடிகை அமீரா தஸ்தூர். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா சில வருடங்களுக்கு முன்னால பிரபுதேவாவோட நடிப்புல ரிலீஸ் ஆன பகீரா திரைப்படத்திலும் இவங்க நடிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில சில ஹிந்தி திரைப்படங்களையும் சில பாலிவுட் தொலைக்காட்சி சீரியல்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடிய அமீரா தஸ்தூர் தன்னுடைய சில போஸ்டுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களையும் ட்ரோல்ஸ்களையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான வழியை வந்து கையாண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களே இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து போடுறாங்க இல்லையா, அவங்கள பழி வாங்குறதுக்காக இவங்களே வந்து சொந்தமா சில பல ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலமா அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு போயிட்டு அதாவது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல அவங்கள போயிட்டு வந்து பழி வாங்குறது, அவங்கள தகாத வார்த்தையில திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஏன்னா நேரடியாக இப்போ வந்து இவங்களுடைய ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்லேருந்து போட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர் கெட்டு போயிடும். இந்த நியூஸ் வெளில வந்து மீடியால பரபரப்பை கிளப்பிடும். அதனாலேயே சில பல ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தன்னுடைய போஸ்ட்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களை தனியா போயிட்டு வச்சு செஞ்சுட்டு வந்துடுறாங்களாமா. ஸோ ஒரு பிரபல நடிகையே இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்களை தேடி போய் பழி வாங்குறது, அவங்களை திருப்பி செஞ்சுட்டு வரது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ, இவங்களை பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற முன்னணி சேனல்களில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சீரியல்களோட அடிப்படையில் இந்த வருடத்துக்கான 18வது வாரத்திற்கான டாப் 10 இடங்களை பிடித்த சீரியல் பத்தின விவரங்கள் வந்து வெளியாகி இருக்கு. கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது பல முன்னணி சீரியல்கள் யாருமே வந்து எதிர்பார்க்காத விதமா ஒரு மிகப்பெரிய சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியல் இந்த முறை வந்து 10வது இடத்தையும், விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல் இந்த முறை 9வது இடத்தையும், விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமி சீரியல் இந்த முறை 8வது இடத்தையும், சன் டிவில கடந்த வாரத்தில் தொடங்கப்பட்ட மல்லி சீரியல் 7வது இடத்திலையும், கடந்த வாரம் 7வது இடத்துல இருந்த சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்த சுந்தரி சீரியல் இந்த வாரம் 6வது இடத்திலையும் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த முறை 7.24 புள்ளிகளை பெற்று 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. வானத்தை போல சீரியல் சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரபல சீரியல் 8.05 புள்ளிகளோட 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய பிரபல சீரியலான எதிர்நீச்சல் கடந்த வாரத்தில் 8.61 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற கயல் சீரியல் 8.44 புள்ளிகளோட 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. சன் டிவில ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணை சீரியல் கடந்த வாரத்தில் இருந்த முதல் இடத்திலேயே தான் இந்த வாரமும் இருக்கு. ஆனா 9.25 புள்ளிகளை பெற்று தன்னுடைய இடத்தை வந்து தக்க வச்சிருக்கு. இந்த வாரத்துக்கான அந்த சீரியல்களுக்கான டாப் ரேட்டிங்ல வந்து ஜி தமிழ் சீரியலான கார்த்திகை தீபமும் 10வது இடத்துல பூந்து ரேஸ்குள்ள வந்திருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஜி தமிழ் சீரியல்களுமே கூட விஜய் டிவி, சன் டிவி சீரியல்களுக்கு டஃப் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த வாரத்துக்கான ரேட்டிங் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸா சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.